இன்றைக்கி ஒரு க்ரீன் தோசை தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரீன் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முடக்கத்தான் இலை எடுத்திருக்கேன். நிறைய க்ரீன் தோசை இருக்குது. இதில் முடக்கத்தான் இலை இது எதுக்குன்னா, நம்ம முட்டு வலி அதே மாதிரி நிறைய சளி இருக்குன்னா அதை வந்து க்யூர் பண்ணும். இந்த இலை எப்படி இருக்கும் அப்படின்னா 3 லீவ்ஸ் சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த இலையை நல்லா பறிச்சுட்டு, இந்த மாதிரி இலையை மட்டும் பறிச்சுட்டு நம்ம வந்து நல்லா அலசிட்டு ஒரு கைப்பிடி வர்ற அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி பச்சரிசியும் நல்லா ஊற வச்சு 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினா போதும். ஊறின பச்சரிசி, இந்த இலைகள், உப்பு தேவையான அளவு அது மட்டும் போட்டு நல்லா மாவை அரைச்சிடணும். அரைச்ச மாவு வந்து இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இந்த மாவை வந்து டைரெக்டாக தோசை ஊற்றி எடுக்கலாம். தோசை ஊற்றி வேறு எதுவும் தொட்டுக்கையெல்லாம் எதுவும் தேவையில்லை. வெறுமனே இந்த தோசையை சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.